எண்ணெய்னா ஒரிஜினல் நல்லெண்ணெய்ங்க. அதுலதான் அவ்வளவு சத்து இருக்குது. அப்போ எண்ணெய் பலகாரம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. பிரச்சனை சமைக்க தெரியல, சாப்பிட தெரியல. ஒரிஜினல் நல்லெண்ணெயில தான் கொழுப்பு நிறைய நல்ல கொழுப்பு இருக்கு, கால்சியம் நல்ல கால்சியம் இருக்குங்க. மருந்து கடையில் விற்கிது இல்லையா நல்லெண்ணெய், எதுவுமே நல்லெண்ணெய் கிடையவே கிடையாது. தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, செக்கு எண்ணெய் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரிஜினல் நல்லெண்ணெய்ங்க. அதை நாட்டில் வச்சு பாருங்க, டேஸ்ட் தெரியும். இப்ப கடையில் விற்கிற எந்த எண்ணெயும் உண்மையிலே சொல்றேன் நல்லெண்ணெய் கிடையவே கிடையாது. வேஸ்ட், எல்லாம் குப்பை. எந்தெந்த நாட்டில் வந்து வேஸ்ட் ஆயில் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கலந்து நல்லெண்ணெய் வாசத்தோட இருப்பாங்க, அவ்வளோ ஃபிளேவர். இந்தியா நடக்கிற 5 நாள் கிளாஸ்ல ஒரிஜினல் நல்லெண்ணெய் தான் கொடுக்குறாங்க. சொந்தமா ஆட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்களே பண்ணிக்கலாம். ஒரிஜினல் நல்லெண்ணெய் எப்படின்னா, எள் எண்ணெய், கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, அது கடையில போய் எள்ளு வாங்கணும். கருப்பு எள்ளு கல் எடுக்கணும். கடையில வாங்கும் பொழுது எண்ணெய்க்காக அரைக்கிறதுக்காக கேட்டு வாங்கணும். நிறைய குவாலிட்டி இருக்கு. கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்து அதுல இருக்கிற கல்லு குப்பையெல்லாம் எடுக்கணும். வெயில்ல 2 நாள் காய வைக்கணும். அதுக்கப்புறம் 20 கிலோ எள்ளுக்கு 1 கிலோ பனங்கருப்பட்டி சேர்த்திக்கணும். சேர்த்திக்கணும், உள்ள கலக்க வேண்டாம், கையில எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எள்ளு ஆட்டுறாங்கல்ல, என்ன ஆட்டுறாங்கல்ல, அந்த மிஷினுக்கு போகணும். எங்க கிடைக்கும் பல பேருக்கு தெரியாது. சிம்பிள் டெக்னிக். மாவு, அரிசி, கோதுமை எல்லாம் அரைக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேளுங்க, எங்க அரைக்கிறாங்கன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. வேற யாருக்கு தெரியும், அவங்க மட்டும் தான் தெரியும். எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்லயும் இருக்கும், நமக்கு தெரியாது. ஏன்னா வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இந்த மாவு அரைக்கிறாங்க இல்லையா, அவங்க எண்ணெய் அரைக்கிற மிஷின் வச்சிருப்பாங்க. எண்ணெய் அரைக்கிற மிஷினை மட்டும் வெளியே காட்ட மாட்டாங்க, உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா, நீங்க கொடுக்கும் பொழுது எண்ணெய் அரைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் 2 லிட்டர் 1 லிட்டர் திருடுவாங்க. அதுக்காக உள்ள வச்சிருப்பாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. அங்க உள்ள போக கூடாதுப்பாங்க, வெளியே நில்லுங்கப்பாங்க, நாங்க அரசு வரப்பாங்க. 20 கிலோ கருப்பு எள்ளு, 1 கிலோ பனங்கருப்பட்டி. 40 கிலோ கருப்பு எள்ளு இருந்தா 2 கிலோ பனங்கருப்பட்டி. இந்த காம்பினேஷன். நீங்க 5 கிலோ வாங்கிட்டு போகாதீங்க. 5 கிலோ 6 கிலோ வாங்கிட்டு போனா அந்த மிஷின்ல போட்டா மிஷின் எங்க இருக்குன்னே தெரியாது. மிஷின் அவ்வளவு பெரிய மிஷினா இருக்கும். 5 கிலோ எங்க போறது தெரியாது, ஆட்ட முடியாதுன்னு. மிஷினை பொறுத்து 20, 30, 50 கிலோ இருக்கும். நீங்க கேட்டுக்கங்க. 2 நாள் காய வச்சு கல் எடுத்து பனங்கருப்பட்டி சேர்த்து கொண்டு போய் கொடுங்க. ஒண்ணு இல்லைங்க, கொடுங்க, அவ்வளவு பக்கத்துல நின்று பாருங்க. அந்த மிஷின்ல அந்த எல்லையும் பனங்கருப்பட்டி போடுவாங்க. 1/2 மணி நேரம் டைமுங்க. அத்தனையும் ஆட்டி கீழே வந்துடும். புண்ணாக்கு தனியா போயிடும், எண்ணெய் தனியா வந்துடும். கண்ணுக்கு முன்னால கொஞ்சம் கருப்பா இருக்கும். கருப்பு தோல் இருக்கு இல்லையா, கருப்பா இருக்கும். வீட்டுல எடுத்துட்டு வந்து 1 நாள் வெயில்ல காய வைக்கணும். அந்த கருப்பா இருக்கிற கசடெல்லாம் அடங்கிடும். பியூர் எண்ணெய் கிடைக்குங்க. அதை வேற டப்பால ஊத்திட்டு கடைசியா கருப்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும் கீழே குப்பையில போட்டுருங்க. அந்த எள்ளு எண்ணெய்க்குள்ள பனங்கருப்பட்டி வெல்லத்தை ஒரு துண்டு போட்டு வச்சீங்கன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு கெட்டே போகாதுங்க. அது கரையும் கரையாது, அப்படியே இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி என்ன செஞ்சு பனங்கருப்பட்டி இல்லைன்னா அச்சு உள்ள உருண்டை ஏதாவது உள்ள போட்டு வைக்கணும். இந்த மாதிரி எள்ளு தயாரிச்சீங்கன்னா, நீங்க கடையில் வாங்குறீங்கல்ல, 1 லிட்டர் 150 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, நீங்க செஞ்சா 100 ரூபாய் கிடைக்குங்க. கடையில் விற்கிறதோட ரேட்டு கம்மி, குவாலிட்டி ஜாஸ்தி. அதுலதான் அதை 200 டிகிரி சூடு பண்ணல. சூப்பர் எண்ணெய்ங்க, சூப்பர் கொழுப்பு, சூப்பர் கால்சியம். அதை மட்டும் சாப்பிட்டு பாருங்க, எல்லா நோயும் குணமாகும். இதே மலேசியால 2 வருஷத்துக்கு முன்னால வரும்பொழுது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு சின்ன பாட்டில் கொடுத்தாரு. இருக்கு பிள்ளை போடுற பாட்டிலுங்க. அதுல ஒரு ஆயில் இருந்துச்சு. இது வித்துட்டு இருக்காரு 70 வெள்ளி 100 வெள்ளின்னு. அது என்ன சொல்றாரு, என் உலகத்துல எந்த நோய் இருந்தாலும் சரி, இதை இன்குள்ள இருந்து டெய்லி 1 சொட்டு நாக்குல விட்டு பாருங்க, நோய் குணமாகுதுன்னாரு. பல பேர் யூஸ் பண்றது குணமாச்சுங்க. இது வந்து பேசினாரு, சப்ளை ஆயிட்டு இருக்கு, வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. எங்கிட்ட தனியா வந்து சொன்னாரு, சார் இது என்ன தெரியுமா, ஒரிஜினல் எள்ளுங்க. அவ்வளவுதான். பாருங்க, ஒரிஜினல் எள்ளுங்க. இந்த டப்பாக்கு 70 வெள்ளி. இந்தியாவில் 1 லிட்டர் 100 ரூபாய், 80 ரூபாய் செய்யலாங்க. இவ்வளவு காஸ்ட். மிஞ்சி 120 ரூபா, இதுக்கு மேல கிடையாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு லிட்டரு, அத்தனை எழுதி விற்கலாம். நான் மட்டும் நினைச்சேன்னா கோடீஸ்வரன் ஆயிடுங்க. அதை கொண்டு வந்து வித்துட்டு போனா போதும்.
ஒரிஜினல் நல்லெண்ணெய் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதுங்க. உடம்புல எல்லா கால்சியம், மினரல், விட்டமின் எல்லாம் கிடைச்சிருங்க. சின்ன வயசுல கிராமத்துல தாத்தா பாட்டிருக்காங்க இல்லைங்களா, சின்ன குழந்தை தோத்துவாங்க பார்த்துருக்கீங்களா, காலை எழுந்துச்சுல பாட்டி அந்த குழந்தைக்கு காலங்காத்தால ஒரு ஸ்பூன்ல நல்லெண்ணெய் எடுத்து வாயில ஊத்துவாங்க. குடி பார்த்துருக்கீங்களா? நல்லெண்ணெய். அப்ப யாரெல்லாம் ஓடி தப்பிச்சீங்களோ இப்ப மூட்டு வலி மனதோட உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப ஒழுங்கா குடிச்சுதான் வந்திருக்காரு.